காத்தவரே பாதுகாப்பவரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பாதைக்கு வெளிச்சம் யூடியூப் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெப வாழ்வை குறித்து கடந்த வாரங்களிலே நாம் கற்று வருகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த முன்மாதிரி ஜெபத்தின் அடிப்படையில் இதை நாம் கற்று வருகிறோம். இதற்கு இன்னொரு பெயர் உண்டு, சீடத்துவ ஜெபம், பிரேயர் ஃபார் டிசைபிள்ஸ் என்று சொல்லலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் ஏறெடுக்க வேண்டிய ஒரு ஜெப முன்மாதிரியாக இது கருதப்படுகிறது. இதில் உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்கிற அந்த வாக்கியம் வரை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்த வாக்கியத்தை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆண்டவர் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பித்தார். அந்த ஜெபம் இவ்விதமாய் ஆரம்பித்து, பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்த வரி நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற பகுதி இதுதான், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே நிறுவப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல வந்ததனுடைய அடிப்படையான நோக்கம். அவர் இந்த உலகத்திலே ஊழியத்தை ஆரம்பித்த போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். சமீபத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆட்களை அல்லது அதற்கென்று உரிய புரிந்து கொள்ளுதலை ஏற்படுத்துவதற்கென்று ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை துவங்கினார் என்று சொல்லலாம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின ஊழியத்தினுடைய முக்கியமான செய்தி ஆண்டவருடைய ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம் அல்லது த கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லலாம். அந்த ராஜ்யம் வர வேண்டும் என்று ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இது வெறுமனே வார்த்தையோடு நின்று விடக்கூடாது, அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படியானால் ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய எல்கைகள் விரிவடையத்தக்கதாக அல்லது ஏற்படுத்தத்தக்கதாக நம்முடைய பங்கை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற இந்த ஜெபத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்றால், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே நிறுவப்படுவதற்கு அல்லது உம்முடைய ராஜ்யத்தினுடைய எல்கைகள் விரிவாக்கம் அடைவதற்கு என்னுடைய பங்கை, என் குடும்பத்தின் பங்கை நான் சரியாய் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும் என்பதுதான். கிறிஸ்தவ வாழ்வு என்பது என் வேலையை நான் பார்த்து கொண்டு போவதல்ல, அது ஒரு சுயநலமான வாழ்வு என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது அதற்கு நேர் எதிர்மறையானது. நான் ஆண்டவரோடு எப்படிப்பட்ட உறவை வைத்திருக்கிறேன் என்பதை அடிப்படையாக வைத்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்பதை என்னுடைய வாழ்வின் மூலமாய் மற்றவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய ராஜ்யம் நிறுவப்படுவதற்கென்று நான் உழைக்க வேண்டும். என்னுடைய பணம், என்னுடைய நேரம், என்னுடைய தாளந்துகள் இவை அனைத்தும் அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்கென்று செலவழிக்கப்பட வேண்டும். ஒருவேளை நாம் நினைக்கலாம், அவருடைய ராஜ்யத்திற்கென்று உழைப்பது என்றால் முழு நேரமாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதா என்று கேட்கலாம். ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய ராஜ்யத்திற்கென்று நம்மை அழைத்தால் அந்த ஊழியத்தின் அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு நாம் எங்கிருந்தாலும், எந்த இடத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருந்தாலும் அதற்கென்று நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், அல்லது அந்த இடத்தில ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று நாம் உழைக்க வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நிறுவுவது அல்லது ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய எல்கைகளை விரிவாக்கம் செய்வது என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை எல்லா மனிதரும் ஏற்றுக்கொள்ள செய்வது, எல்லா மனிதருக்குள்ளும் உறுதிப்படுத்துவது. ஒருவேளை நேரடியான நற்செய்தி ஊழியமாக இருக்கலாம். அந்த முதல் அயல்நாட்டு மிஷினரிகள் கடந்த நூற்றாண்டிலே நம்ம தேசத்துக்கு வந்தார்களே, வந்து நிறைவேற்றின கல்வி பணியாக இருக்கலாம், மருத்துவ பணியாக இருக்கலாம், சமுதாயம் சார்ந்த பணிகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததனுடைய நோக்கத்தை
நான் புரிந்து கொண்டிருக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு சிறு கூட்டத்தை ஆதாயம் செய்வதுதான் அவருடைய ராஜ்யத்திற்கென்று உழைப்பது. எனவே நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கென்று உழைக்க, அதற்கென்று என்னுடைய வாழ்வை செலவழிக்க எனக்கு ஆற்றல் தாரும், எனக்கு உம்முடைய அருளை தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதுதான் இந்த வாக்கியத்தினுடைய உண்மையான அர்த்தமாகும். எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரட்டும் சுவாமி, அதற்கென்று என்னுடைய பங்கை, என் குடும்பத்தின் பங்கை சரியாய் நிறைவேற்ற உதவி செய்யும், உம்முடைய ராஜ்யத்திற்கென்று ஒரு கூட்ட மக்களை ஆயத்தம் செய்ய என்னை பயன்படுத்தும் என்று அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அதன் மூலமாய் நம்மை கனப்படுத்துவார், அவருடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் போது, அந்த நோக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்கென்று நானும் என் குடும்பமும் உழைக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.